மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே உம்முடைய பிரகாரங்களிலே நாங்கள் வந்து ஒன்று கூடி மாதத்தின் ஆண்டவரே மாத பிறப்பிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வாருங்கள் என்ற வண்ணமாக இந்த மாத பிறப்பிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே உம்மை ஆராதிக்க எங்களுடைய ஆண்டவரே நாளை துவங்க ஆண்டவரே நீர் பாராட்டின ஆண்டவரே ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கொடான கொடி சோதரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே இந்த மாதத்துக்காக நாங்கள் திறக்க போற வார்த்தையை ஆசீர்வதியும். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வசனமே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமும் ஆயிருக்கிறபடினால் உம்முடைய வார்த்தையை எங்களை அலங்கரிக்கிறதும் உம்முடைய வார்த்தையை எங்களை பிரகாசிப்பிக்கிறதும் உம்முடைய வார்த்தையை எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறதுமாயிருக்கிறபடினால் கர்த்தாவே, மனிதன் பிழைக்கும்படியாக அப்பத்தை கொடுத்த தேவன், ஆனால் ஆவிக்குரிய மனிதன் பிழைக்கும்படியாக உம்முடைய வார்த்தையை கொடுத்த தேவன், இன்றைக்கு அழியாத அந்த ஆத்துமா மறிக்காத வண்ணம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசிக்க வந்திருக்கிறோம். அதனாலே அந்த வார்த்தையை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூடிரும். இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த மாதத்தை ஆசீர்வதியும். உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் நடக்க முடியாது என்றபடினாலே உடைய கிருபையினாலே இந்த மாதம் முழுவதும் எங்களை காக்க போற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் இரண்டு வண்ணமாகவே சங்கீதம் 42ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திரும்ப போகிறோம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 41வது சங்கீதம், அதே பக்கத்திலே 41வது சங்கீதம், அதிலே நாங்கள் 1ல் இருந்து நாங்கள் 3 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆமென். දිලින්දා සලකන්න ආශිර්වාද ලද්දේය. විපත්ති දවසේදී ස්වාමීන් වහන්සේ ඔහු මුදනසේක. ස්වාමීන් වහන්සේ ඔහු ආරක්ෂා කරනසේක. ඔවුන්ගේ දිවි රක්නාසේක. ඔහු පොළවේ ආශිර්වාද ලද්දෙක් වන්නේය. ඔහුගේ සතුරන්ගේ කැමැත්තට ඔහු බාර නුදුණු මැනව. ස්වාමීන් වහන්සේ ඔහු ගිලන්ව ඔත් යහනේදී උසුලනසේක. රෝගියේදී ඔහුගේ මුළු යහන සකස් කරනසේක. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான நாளிலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை. ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் வந்து ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்காக தேவனுடைய சமூகத்திலும் எங்களை ஆராய்ந்து பார்த்து அவருடைய வார்த்தையோடு நாங்கள் நடக்கும்படியாகவும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். நான் ஜெபத்திலே சொன்ன வண்ணமாக ஆவிக்குரிய மனிதன் பிழைக்கும்படியாகவும் எங்களுடைய தவறுகள் அங்கே சீர்படுத்தும்படியாகவும் அவருடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனாலே இது ஒரு சுருக்கமான காரியமாக இருக்கிறபடினால் நாங்கள் பார்க்க போறோம். பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். பாருங்க, சிறுமைப்பட்டவன் அப்படி என்றால் எளியவர்கள் எளிமையானவர்கள் என்ற அது பொருள்படும். சிறுமைப்பட்டவன் அதாவது ஏதாவது ஒரு வழியில சிறுமைப்பட்டு, அதாவது பிரச்சனை அல்லது வியாதி அல்லது கஷ்டம் அல்லது எதிலையாவது ஒடுக்கப்பட்டவர்கள், அதுதான் சிறுமைப்பட்டவன். அவன் மேல் சிந்தை, எங்களுடைய சிந்தை
வருகிறவர்கள் வந்து பாக்கியவான்கள். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் அவனை நாங்கள் நினைக்கும் போது அந்த சிந்தையை அவனுக்கு கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது என்னன்னா பாக்கியவான். பாருங்க, ரெண்டாவது பாருங்க, தீங்கு நாளில் அவனை விடுவிப்பான். பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் வாக்கு ஆசீர்வாதங்களை பாருங்க. ஏன்னா இது ஒரு வாக்குத்தத்த ஆராதனை. பாக்கியவான். அடுத்தது பாருங்க, தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். பாருங்க, அடுத்தது கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடே வைப்பார். பாருங்க, அடுத்தது என்ன செய்வாராம்? பாதுகாத்து உயிரோடே வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். பாருங்க, அடுத்தது என்னையா? பூமியில அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்கி. பாருங்க, ஒரு காரியத்துல சிறுமைப்பட்டவன் மேல், அதாவது ஒரு காரியத்துல விழுந்து போய் நெருக்கப்படுகிற ஒரு மனிதனை தண்ட சிந்தையில நினைக்கிறவனுக்கு குறித்து தான் இந்த ஆசீர்வாதம். ஏனென்றால் நாங்க கிறிஸ்தவர்கள் என்ற போது நாங்க அந்த சிந்தை, ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப பாருங்க, அவர் தனக்காக வாழாமல் பிறனுக்காக. ரைட். அப்ப பாருங்க, அவனுடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கு. இப்ப சத்துரு வந்து இவனை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இவனை கொல்லணும்னா தேவன் என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு அந்த இஷ்டத்துக்கு கொடுக்கும். பாருங்க, அடுத்தது 3வது வசனத்துல, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஒருவேளை அவன் வியாதியா இருந்தா அவனை என்ன செய்வாரா? படுக்கையில தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த ஒரு சிந்தை, இந்த சிந்தையால பாருங்க தேவன் எப்படி ஒரு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் வந்து பாக்கியவான், அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அங்கே தேவன் கொடுப்பாரானால், இன்னைக்கு அதான் திங்க சொல்றேன், நாங்க ஒவ்வொருவரும் வந்து காரியங்களை வந்து நாங்க என்ன செய்யறோம், பெருசாக சிந்திக்கிறோம், எங்களுக்காக நாங்க ஓடுறோம், எங்களுக்காக வாழ்றோம். ஆனால் அதால எங்களுடைய காரியத்துல வர்ற காரியங்கள் எல்லாமே நாங்க யார் என்பதை என்ன செய்யறது, காண்பிக்கிறது. ஆனா தேவனுடைய ஜனமா இருப்பானால் ஒரு மனிதனை மீட்கிறது. ஏண்டா இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்றாலே அவர் ஒரு மீட்பராக வந்தார். அப்ப அந்த ஆவி, பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வர்ற வேளையில இவனும் ஒரு மீட்கும் பொருளாக மாறும். ஏன்னா அவனுக்குள்ளாக, அப்ப ஒருவனை மீட்பது வந்து ஒரு மனிதனுடைய காரியம் அல்ல, அது தேவனுடைய காரியம். அப்ப அதனால நாங்க தேவனுடைய சிருஷ்டியாக, தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருப்போமானால் அதுதான் எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவி உண்டு என்பதை அதை என்ன செய்யறதா காண்பிக்கிறது. இப்ப பாருங்க, ஏன் இவர் இதெல்லாம் சொல்றாரு என்று பார்ப்போம். அப்ப நாங்க யாத்ராமம் எடுங்க, 22ஆம் அதிகாரத்துல எடுங்க. ஏனென்றா தேவன் எப்பயுமே தன்னை பிள்ளைகளை அவர் நினைக்கிற தேவன். அதுக்காக தான் அவர் என்ன செய்யறார், இந்த காரியத்தை வைத்திவார். யாத்ராமம் 22ஆம் அதிகாரம் 21 25 பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தீர்களே. பாருங்க, அடுத்தது பாருங்க, விதவை திக்கற்ற பிள்ளையை ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களையும் எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்கள் பட்டயத்தினாலே கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். 25 பாருங்க, உங்களுக்குள்ளே சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்களை போல் அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். அடுத்தது அப்படியே வருது பாருங்க. இப்ப இதுல நாங்க பார்க்கிற காரியம் பாருங்க, 21, அந்நியனை சிறுமைப்படுத்தாமல் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக நீங்க என்ன செஞ்சீங்களா, இருந்தீங்க. ஏண்டா ஒடுக்கப்பட்டு எளிமையாக அடிமையாக இருந்தபடினால நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்களும் அந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப பாருங்க, நாங்க சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளோம். அப்ப தேவன் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை தர்றேன்டா, ஒரு காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த வண்ணமா இருந்தபடினால
இனிமேல் யார் அப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஏனென்றா பாருங்க, தேவன் இப்ப நாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க யதார்த்தத்தில் உலகத்துல நடக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸோ அல்லது நீங்க ஜம்பவான் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னை தாயோ தகப்பனோ அல்லது மனைவியோ தங்கையோ யாராவது ஒரு வியாதியில காரியங்களை மறிச்சாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த துன்பத்தை துயரத்தை பார்த்துட்டு அதை தங்கட பணத்தை போட்டு, உதாரணத்துக்கு இம்ரான் கானை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் பழைய அவன் என்ன செய்யறான்னா, தன்னை தாய்க்கு கேன்சர் வந்து என்ன செய்யறாங்க, வியாதியை சுகப்படுத்தாமலே அவ்வளோ வேதனைப்பட்டு மறைஞ்சபடியா தன்னுடைய முழு கிரிக்கெட்ல வாரியத்துல வந்த ஒரு பணத்தை முழுவதுமாக போட்டு என்ன செஞ்சான், பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டலை உருவாக்கி அதை இலவசமா கொடுத்த. ஏனென்றா தன்னை தாய் வெட்ட இது இன்னொருவர் பணம் இல்லாம கஷ்டப்படக்கூட இந்த வேதனை இதுல வரக்கூடாதுக்காக என்ன செய்யறான்னா, அப்படி ஒரு நிலைமை ஒருவனுக்கு வரக்கூடாது என்ன செய்யுது, அவன் ஒரு மனிதனாகி ஒரு சாதாரண ஒரு தாயின் கருவில ஒரு பாலை குடிச்சு வந்த ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமென்றா தேவனுடையதை தான் இப்ப நான் கொண்டு வர உங்களுக்கு உதாரணம் காணும். அப்ப அதே போல ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்களா இருந்தபடினால நீங்க வந்த பிறகு உங்களுக்குள்ள ஒருவன் வந்தால் நீங்க என்ன செய்யக்கூடாதா, அதை செய்யக்கூடாது. ஒருவேளை அவன் என்ன நோக்கி முறையிட்டா நான் நிச்சயமா என்ன செய்வேனா கேட்பேன். அது தேவண்ட பிள்ளையா இருந்தால், இப்ப நாங்க எல்லாரும் தேவண்ட பிள்ளை, ஆனா சிறுமைப்பட்ட ஒருவனை நாங்க சிந்திக்காம ஒரு காரியமா இல்லாம அவன் இதனால இவன் என்ன ஒடுக்குறான் என்று முறையிட்டா தேவன் என்ன செய்யறா, நிச்சயமாய் கேட்டு அதுல பாருங்க, அவர்கள் எவ்வளவு ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி பாருங்க உங்களை பட்டயத்தினாலே கொலை செய்வேன். என்ன செய்வாரா, பட்டயத்தினாலே கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்றவளா மாற்றி விட்டு என்ன செஞ்சிருவேன் என்றால் அவங்கள மனைவிகளை விதவைகளாக்கி திக்கற்ற பிள்ளைகளை வந்து என்ன செய்வேரா, திக்கற்ற. அப்ப பாருங்க, ஆரம்பத்துல பார்த்தோம் சங்கீதம் 42ல என்ன, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாள்ல காப்பே என சத்துருக்கள் இஷ்டத்துக்கு கொடாம பூமியில அவன் ஆசீர்வாதம், எத்தனையோ ஆசீர்வாதம் கொடுக்கிறேன்டா ஒரு காரியத்தை யோசித்து பாரு. அப்ப பாருங்க, அவன் பூமியில எப்படி ஒரு ஆசீர்வாதமா இருப்பான்னு பெரிய ஆசீர்வாதம். அதே நேரத்துல ஒரு சிறுமைப்படுகிற ஒரு மனிதனை இவன் கவனிக்காம ஒரு காரியமா இருந்தாலும் தேவன் என்ன செய்யறேன், டேர்னாக்குறதை நாங்க பார்க்கிறோம். இது நான் விவரமா போயலாம், நான் ஸ்பீடா நாங்க வாக்குறது. ரைட், அடுத்தது உபாகமம் 15 எடுக்கும். உபாகமம் 15ஆம் அதிகாரம். ரைட், இப்போ 7ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏன்னா நீங்க அந்த சிறுமைப்பட்டது ஏன் வருது, அப்படி உள்ளவனுக்கு ஏன் ஆசீர்வாதம் வர்றதுக்கு காரணமே இஸ்ரவேல் ஜனம். அப்ப பாருங்க தேவன் எப்படி தன்னை ஜனத்தை நினைக்கிறார். ரைட், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளிமையான ஒருவன் இருந்தால், பாருங்க, எளிமையான உன் சகோதரில் எளிமையானவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை என்ன செய்வாயாம், கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி வருகிறது என்று சொல்லி, இப்ப பாருங்க 7 வருஷத்துல ஒருக்கா என்ன வரும், விடுதலை வருஷம் வரும். அப்ப விடுதலை வருஷம் வந்தா அவருக்கு என்ன செய்யணும், ரெட்டிப்பா எல்லாம் கொடுத்து
அனுப்பணும். அப்ப இப்ப அதுக்கு முதலே கொடுக்காம அந்த டைம் வர மட்டும் என்ன அதுக்கு விடுதலையா போறதானே அனுப்புறது. அவ எப்படியாவது தப்பி போய் பிழைக்கட்டும் பாருங்க. வடிவ அவசரம் பாருங்க. உன் இதுலே அவனுடைய விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி வருகிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சவுனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கவனிங்க, உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபாயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரும். அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். விளங்குதான். இப்ப அவன் அடிமையாயிருக்கிறான், வாசல்ல இருக்கிறான், எளிமையாயிருக்கிறான் என்ன. ஆனா அந்த டைம்ல இவன் என்ன பாக்குறான்னா, சரி 6 மாசத்துல 7 வருஷம் வந்துடும், அப்ப என்ன அவனுக்கு விடுதலை வந்துடும், அப்ப இவனுக்கு கொடுப்போம். இந்த 6 மாசம் இவன் பெண்டிங் வச்சு கையை நீட்டாமலுமே காரியத்தை செய்யாமல் இருந்தா அவன் பாப்பாடு இவன் ஒரு சவர்ண தேவன் ஏன்னா இப்படியாக இந்த சவர்ண ஆசீர்வதிச்சு வச்சிருக்கும் போது இவன் எனக்கு இந்த டைம்ல ஒரு காரியத்தை செய்யாம வைக்கிறான்னு ஒரு மனசுல நினைப்பான். அதான் அபாயம் பண்ணுது. இப்ப நாங்க ஒருவர் அதுக்கு திராணியா இருந்தா அதை கண்டு காணாம இருக்கு ஒரு மீட்கும் பொருளை என்ன ஒருவனை மீட்கலாம். ஒரு அதிகாரம் ஒரு பிரச்சனையில நாங்க போறோம் என்ன அல்லது ஏதாவது ஒரு காரியத்துல இருக்கிறோம்னா ஒரு அதிகாரியா இருந்தா அவன் ஒரு தெரிஞ்சவனா இருந்தும் செய்யாம இருந்தா நம்ம என்ன செய்யணும்? அவன்கிட்ட சொல்லுவோம், பாரு என்ன கண்டும் காணாத மாதிரி இருக்கிறான்னு நாங்க நினைப்போம். அப்ப நினைக்கிறதும் என்னதான் இருக்கிறது? ஜெபமா தான் இருக்கு என்ன. அப்ப அது ஒரு நாங்க தேவனுக்குள்ளாக நாங்க துக்கி பார்த்து பாருங்க, கண்டு எங்களுக்கு ஒரு காரியம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம இப்படி இருக்கிறோமே என்றாலே அது எங்கேயா போயிடும். இப்ப நான் சொல்லல, தேவண்ட வார்த்தை சொல்லுது பாருங்க, அபாயமிடாதபடி எச்சரிக்கையாயிரு, அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் அவர் என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலும் சிறுமைப்பட்டவனும் எளிமையவனாயும் சவுனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்ப நாங்க என்ன செய்வோம்? நம்ம அது ஒரு வாக்குத்தத்த ஆராதனை, நாங்க தேவண்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு மனிதன் என்ன பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தேவை என்ன. ஒருவனுக்கு வேலை தேவை, அல்லது திருமணம், குழந்தை பாக்கியம், அல்லது என்ன பண பிரச்சனை, அல்லது என்ன ஏதாவது ஒரு வீட்டு தேவை, அல்லது ஏதாவது ஒன்று இருக்குமே. அப்ப அதே போல தேவன் ஆனா சிம்பிளா என்ன செய்கிறேன் அல்லது வியாதி. அப்ப ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்ன செய்வோம்? வரும்போது தேவன் பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன்ல அவ்வளோத்தையும் அடைக்கல. வியாதியிலிருந்து அவன் வாழ்ற உயிரோட வாழ்றதுலேருந்து பூமியில சம்பூர்ணமாக இருக்கிறதுலேருந்து எல்லாமே தேவன் என்ன செஞ்சுட்டு வச்சுட்டு. ஆனால் நாங்கள் இதை என்ன செய்யறோம்னு அறியாம நாங்கள் என்ன செய்வோம்? எளியவனை சிறுமைப்பட்டவன்ல சிந்தை இல்லாட்டி அப்ப என்ன செய்யும்? இப்ப நாங்க 42 என்ன பார்த்தோம்? வியாதியாய் படுக்கையில கிடக்கிறவன் என்ன செய்வாரா? மாற்றி அவனோட படுக்கை முழுவதையும் மாற்றும். ஆனா எங்களுக்கு சிந்தை இல்லாம நாம இருப்போம் சிறுமைப்பட்டவன் மேல என்ன. ஆனா என்ன நடக்கும்? எங்களுக்கு பூமியில ஒரு பரிசுத்தவானுக்கு வியாதி வரும். அப்ப அவன் என்ன நினைப்பான்? வியாதியா இருப்பான். ஆனா இவன் சிந்தை என்ன இருக்காது? சிறுமைப்பட்டவன் மேல் இருக்காது. அப்ப இவனும் சிறுமைப்பட்டு இருப்பான், வியாதியா கிடக்கிறவனும் என்ன செய்வான்? இருக்கும். ஆனா இந்த சிந்தையோட இருக்கிறவன் எப்படி இருப்பான்? பூமியில என்ன வாசிக்கல வாசித்தான் ஆசீர்வாதம் திரும்ப வாசி 42 பாரு. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கி நாளில் அவனை விடுவிப்பார், அவனை பாதுகாத்து அவனை என்ன செய்வாரா? உயிரோடே வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடுத்து
படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எதுக்கு? ஒரு சிந்தைக்கு. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு வந்த அந்த சிந்தை இருக்கா? அந்த சிந்தையே இருக்கா? ஒருவன் சபையில இப்ப நாங்க அதான் வேதம் என்ன சொல்லுதாண்டா, காண்கிறவனிடத்துல நீ அன்பு கூறாவிட்டா காணாத தேவனிடத்துல எப்படி நீ அன்பு கூறு? அப்ப இன்றைக்கு காரியமே என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கு சபையில எத்தனை 50 60 100 அல்லது 10 20 இருந்தாலும் அந்த 10 பேரை குறிச்சே ஒருவருக்கு என்ன செய்யாது, அல்லது 20 பேரை குறிச்சோ அல்லது 50 பேரை ஒன்றுமே தெரியாது. ஒருவன் வியாதியில இருப்பான், அல்லது பலவீனத்தில் இருப்பான், அல்லது தேவையோடு இருப்பான். ஆனா இப்ப எல்லாமே என்ன செய்வாங்க, கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு மனப்பான், அது தீக்க சொல்ற ஒரு மனப்பான். ஆனா கிறிஸ்தவன் என்பது அவன் கிறிஸ்துவை போல அவன் மாற்றப்பட்டவன், அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவனா இருந்தபடி அவனுக்கு எப்பயுமே எது ஒரு நோக்கமா இருக்கு, சிந்தை தான் இருக்கு. அவனுக்கு என்னோட இப்படி இருக்கிறான், இந்த டைம்ல குடும்பமே வியாதியா இருந்த என்னென்ன அவதிப்படுவான், இந்த டைம்ல என்ன இருக்கும், இப்படி இருக்குமா, அல்லது ஒரு காரியம் வியாதியை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா அதுக்காக யாரையும் நாங்க வியாதியா இருக்கிறவங்களை வச்சு நாங்க பேசுறோம், விளங்குதான். அப்ப அல்லது ஒரு துன்பத்தோட இருக்கும். ஆனா நாங்க என்ன செய்ய, அந்த சிந்தை இல்லாம பிள்ளைகளை நம்ம டியூஷனுக்கு விட்டோமா, ஏற்றி நம்ம அன்றைக்கு மதியத்துக்கு சமைச்சோமா என்றக்குள்ள அது கிறிஸ்தவனுடைய சிந்தை, புரியுதா? ஆனா நாங்க என்ன செய்வோம், ஒரு ஆசீர்வாத சங்கீதத்தை காலையில் எடுத்து வாசிக்கிற இந்த ஐயோ என்ன வியாதியா இருக்கிற தேவன் என்ன காப்பாத்து வேற என்ன பூமியில நான் ஆசீர்வாதம் இருப்பேன்னு நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து. ஆனா உன்னை சிந்தை அங்க இல்லாட்டி என்ன இல்லை, தேவனுடைய காரியம் இல்லை. பாருங்க, தேவன் அதான் நீங்க எல்லாமே ஒரு சிறுமைக்குள்ளாக வச்சிருக்கிறேன். ஆனா இதை எல்லாராலும் செய்யலாம். பரிசுத்த ஆவி வந்தா மாத்திரம், மறுபடி பிறந்த ஒரு கிறிஸ்தவனால் மாத்திரம். அதனாலதான் நாங்க யாரையும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லலாத நிலைமைக்கு போறேன்னா, அவன் பரிசுத்தமா வர்றவனாயிருப்பான், எல்லா நாளும் ஆலயத்துக்கு வர்றவனாயிருப்பான், எல்லா கடமைகளையும் செய்கிறவனாயிருப்பான். ஆனா அவன் கிறிஸ்தவனா இல்லாமல் இருப்பான். புரியுதா? எப்படி அவன் இல்லாமல் இருக்கான்டா, பரிசுத்தாவி இல்லாட்டி அவன் கிறிஸ்தவனே இல்லை. புரியுதா? அது நானா இருக்கலாம் அல்லது நீங்களாக இருக்கலாம். ஆனா பரிசுத்தாவியை பெற்றவனாயிருந்தா அவன் முழு வார்த்தையையும் உடையவனாயிருப்பான். அவன் என்ன செய்ய, விசாரிக்கிறவனாயிருப்பான். அவன் ஒவ்வொருவன் அவன் காண்கிறவனாயிருப்பான். அந்த துன்பு ஏண்டா சௌர சிநேகம் என்பது பரிசுத்தாவி தலைகளுக்கு வர்றதுக்கு முன்பே வர்ற காரியமே என்ன, சௌர சிநேகம். சௌர சிநேகம் என்பது என்ன, கண்ட இடத்துல அவனை வச்சுப்பான், தன்னை போல பிறனை நேசிக்கிறான். அப்ப தன்னை போல அவனை வைக்கிறது தான் சௌர சிநேகம். அப்ப இவன் வியாதியா இருந்தவன் பேசாம இருப்பான் இல்லை, அவன் எந்த நேரம். அப்ப அவன் எப்படி வியாதியா இருக்கிறானோ அல்லது துன்பப்பட்டுறானோ அல்லது காரியத்தில் இருக்கிறான், அவனை தன்னை நிலையில வைக்கிறதா சௌரசி. அதுக்கு பிற்பாடுதான் என்ன வருது, பரிசுத்தாவி. புரியுதா? ரைட். இது அழகான காரியம். ஆனா நான் இதுல நிறைய இருக்கு. ரைட். அப்ப பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன். அப்ப பாருங்க, அவனுக்கு தான் உழவு ஆசீர்வாதத்தை நாங்க பார்த்த பாருங்க. அவன் ஒரு பாக்கியவானா இருக்கிறான். தீங்கு நாள் அவன் தேவன் என்ன செய்கிறார், அவனை விடுவிக்கிறேன், அவனை பாதுகாத்து உயிரோட வைக்கிறேன். பூமியிலே அவன் பாக்கியவானா இருக்கிறான். சத்ருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் அவர் என்ன செய்வாரா, மாற்றி போடுவார். அப்ப இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு நாங்க எங்கள் தேவனை போல மாறணும் என்று நாங்க வருவோம். ஆனா எங்களுக்கு இந்த சிந்தைகள் இல்லாட்டி ஒரு காலம் நாங்க என்ன செய்யலாது, மாறையலாம். ஆனா அதுக்கு என்ன, எங்களால மாறையலாது. ஆனா நாங்க வார்த்தையை வாசிச்சு அறிஞ்சு நாங்க ஜெபிக்கும் போதுதான் தேவன் எங்களை மாற்றுவோம். ஏன்னா அந்த ஆவி வரும். அப்பதான் நாங்க மற்றவங்களை என்ன செய்வோம், சிந்திப்போம். புரியுதா? சிந்தனை இன்னொரு மனிதனை சிந்திக்காட்டி அது ஒரு காரியமே. புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அதான் நீங்க சொல்றேன். இப்ப சபையானது ஒரு மணவாளன் மணவாட்டி ஒரு காதல் விவாகாரம் போலதான் வேதம் இருக்கு.
புரியுதா? எப்படி ஒரு மணவாளனை மணவாட்டி, இப்போ ஒரு சபை, நாங்கள் மணவாட்டி, ஏன்னா நான் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவர் மணவாள், இப்போ நான் மணவாட்டி, நான் ஒரு மனைவி, நான் அவரை நினைக்காமலே அவருடைய விருப்பத்தை சிந்திக்காமலே இருந்தால் இது மனைவியான்னு சொல்லுங்க. சொல்லு, உதாரணத்துக்கு அவர் மணவாளன், நான் ஒரு மணவாட்டி, மனைவி, நான் அவரை குறித்து நினைக்காம அவரை விருப்பத்தை நான் நினைக்காம இருந்தா அது ஒரிஜினலான்னு சொல்லுங்க. ஜதா நீங்க சொல்லுங்க. அப்ப பாருங்க, அது இல்லை. அதே போலதான் சபை. சபை என்பது அவர் மணவாளர், நம் மனம். சபையானது நாம் அவரை சிந்திக்காம அவருக்காக நாங்கள் ஜெபிக்காம ப்ரே பண்ணாம காரியமா இருந்தா அது ஒரு சபையே அல்ல. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. சபையும் என்ன செய்யறது, அருமையான தீர்க்கதரிசியும் என்ன செய்யறார், அதை அப்ப அதே போலதான் நாங்க என்ன செய்யணும், சிந்தையை வைக்கணும். நாங்க இன்னொருவரை நம்ம நினைக்கும் போதுதான் தேவன் என்ன செய்வாருங்களை ஆசி. அதே போல சபையானது சரீரமா இருக்கிறபடினால என்ன செய்யணும், இருக்கும் போதுதான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அதனால நான் முடிக்க போறேன். நிறைய இருக்கு. அடுத்து என்னொண்ட பார்ப்பான், ஏசாயா 58 பார்த்துட்டு நாங்க முடிக்க போறோம். நிறைய இருக்குது, நாங்க இன்னொரு காரணத்துல நம்ம பார்ப்போம். ஏசாயா 58 அதுல பாருங்க 7 இந்த உவாசத்துக்கு அதை கொண்டு போறதுதான். பாருங்க, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே, பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள் சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்க்கிறதும், வஸ்திரமில்லாத கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா உனக்கு உவாசம். இப்ப இது உவாசத்துக்கு கொண்டு பொறுத்துறான் பாருங்க. அப்ப பாருங்க, அதே நேரம் 10 பாருங்க, பசியுள்ளவனுக்கு உன் ஆத்துமாவையும் சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்குவாயானால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் இருக்கும். அப்ப அந்த உவாசத்தை குறித்து ஏசாயா பேசக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க, கீறுறாங்க, கிழிக்கிறாங்க, குப்பையில எல்லாமே சாம்பல்ல உருள்றாங்க. ஆனா ஒரு சிறுமைப்பட்ட ஒரு மனிதன் அங்க இருக்கும்போது அவனை நினைக்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, நாள் முழுதும் இருக்கிறாங்க, எல்லா காரியம் செய்யறாங்க. தேவன் சொல்றவங்க உவாசத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு சிறுமைப்பட்டவன் மேல் உனக்கு சிந்தை இல்லை, எளியவனை நீ நினைக்கல. அப்ப அதனால உண்ட உவாசம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உண்டதை நான் கேட்கவே மாட்டேன். நீங்க 358 அப்படியே வாசிட்டீங்கன்னா வாசம். அப்ப அதே போலதான் நாங்க இந்த சிந்தை இன்னொருவரை குறிச்சு காண்கிறவரை குறிச்சு ஒரு காரியம் நாங்க ஒரு மீட்கும் பொருளாக ஆகாம இப்ப இதுல சொல்லப்பட்ட மாதிரி நாங்க சிந்தையோடு இருப்போம்டா. அப்ப அதனால நாங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருப்போம்டா. பொதுவாக ஒரு காரியத்துல நாம ஒன்றை செய்துட்டோம், அதோட காணும் என்ன மாதிரி. இப்போ நாங்க ஒரு என்ன வீட்டுல போய் ஒரு ஆளுக்கு 7 ஆட்டி சமைச்சு கொடுத்துருந்தோம், சார் நாம ஒருக்கா கொடுத்தோம் தான் ஜதார்த்தத்துக்கு, என்ன உங்களுக்கு புரியறதுக்கா. எனவே இத அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, விடுதலையின் வருஷத்துல என்ன காரியத்துல இருந்தா அவங்க ஒரு விடுதலை ஒரு காரியத்தை கொடுத்தாலோ அல்லது பணத்தை கொடுத்தாலோ அதை என்ன செய்யற காணும். இனி அதுக்கு நான் இவ்வளவு காலம் கொடுத்து அதை நான் என்ன செய்யக்கூடாது, வட்டியோடு எடுக்கணும், கணவர்சமா சென்றுட்டு அவன் நினைப்பான்டா. அது எப்படியா இருக்குமா, அவனுக்கு பாவமா இருக்கும். இப்ப வேதத்துல அதை நாங்க இப்ப இப்படி பார்க்கலாத. இப்ப இந்த காலத்துல நாங்க என்ன செய்யணும், ஜதார்த்தமா பார்க்கும் போது அது என்ன செய்ய, அது எப்படிப்பட்ட கடமையா இருக்கலாம், கடமைக்குள்ள எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நாங்க எப்பொழுது 100 தரம் என்ன 50 தரம் என்ன 10,000 தரம் எங்களுக்கு தருணம் ஒருவனுக்கு நாங்க வருமா இருந்தா நாங்க எப்பயுமே நாங்க அதை செய்யும் போது அவனை சிந்திக்கும் போதுதான் அது ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வரும், கொண்டு வரும். அதுதான் கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை அது காண்பிக்கிறதாய். அதனால நான் முடிக்க போறேன். கர்த்தர் உங்களை அதனால நீங்க சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையானது பஞ்சுமெத்தை அல்ல, வாழ்கிறது என்பது கஷ்டம். புரியுதா? அதனால அவன் தன்னை யார் முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறானோ அவனே உண்மையான கிறிஸ்தவன். அவன் முழுவதும் வெறுத்த ஒரு மனிதனாயிருக்கணும்,
தனக்கென்று ஒரு காரியத்தை எண்ணாத மனிதனாய் இருக்கும்போதுதான் அவனால கிறிஸ்துவாக மாற முடியும். ஏன்னா தேவன் அவனை அப்பதான் வழி நடத்த முடியும். செம்மறி ஆடு எப்படி தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கக்குள்ள புறா வழி நடத்துறதோ அது இல்லாட்டி நம்ம கிறிஸ்தவளா நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம் மாறி. அதனால கர்த்தர் இந்த புதிய மாதத்துல உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஒரு வசனத்துல ஒரு சிந்தையில எத்தனை ஆசீர்வாதத்தை பாருங்க. அப்ப அது எப்படிப்பட்ட காரியம். பூமியில அவன் எப்படி பாக்கியவான் என்று ஏன்னா பூமியில அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா, ஒப்பு கொடுக்க மாட்டேன். பாருங்க, அவனை உயிரோட காப்பேன். அது மாத்திரமல்ல, வியாதியா இருந்தா எழுப்புவேன், மடுக்கையே அவர் என்ன செய்வாரா, மாற்றுவேன் என்றதை தேவன் சொன்னார். அதனால நாங்க அந்த வண்ணமாக இந்த புதிய மாதத்திலேயாவது வாக்குத்தத்தம் அதை பிடிச்சி நாங்க ஓடுறோம். அப்ப நாங்க அதை கேட்டதோட விடக்கூடாது. அது இந்த மாதத்துக்கு மட்டுமன்றி ஒரு மாதம் மட்டும் செய்வோம் என்றால் நாங்க எப்ப தேவன் வார்த்தையை கேட்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம கடந்து போகும்போதுதான் அது ஆசை. அதனால கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு நிமிடம் தங்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, கோடான கொடி ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே இந்த நேரம் மட்டும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க நேரங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒரு சிறிய ஒரு அதிகாரத்திலே எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்தோம். ஒரு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தாவே, இன்றைக்கு அநேகர் தாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த சிந்தையே இல்லாமல் உயிர் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வெறுமனே அந்த வேத பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறது போல இன்னைக்கு அநேகர் அந்த வண்ணமாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை எச்சரித்து நாங்கள் உமக்காக ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்போது நாங்கள் மற்றவர்களை சிந்திக்கத்தக்கதாக உடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக உடைய வார்த்தை எங்களை புடமிடுகிறதும் எங்களை பொன்னிலே ஆண்டவரே நெருப்பிலே புடமிடுகிற ஒரு காரியமாயிருக்கிறபடினால் இன்னைக்கு அக்கினிமயமான இந்த வார்த்தைகள் எங்களை புடமிட்டு உடைய வார்த்தையிலே நாங்கள் வளர்ந்து உம்மை போல கர்த்தாவே இந்த பூமியிலே நாங்களும் உயிர் வாழ்ந்து உடைய ராஜ்யத்தை அடைய நீர் எங்களோடு பேசுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதி, இந்த மாதத்தை ஆசீர்வதி. யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே